அதுக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என்ன இது மாயா வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் ரேவதியை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சாமுண்டீஸ்வரி அவங்க ஜன்னல் வழியாக வந்துட்டு ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நான் தான் சொன்னேன்ல அந்த டிரைவர் தான் உங்கள் அம்மா வந்துட்டு மனசை மாற்றி மகேஷோட இடத்துல அவன் உட்காந்து தாலியை கட்டிட்டான். எனக்கு இப்போ மகேஷை நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது. அவன் எங்கே இருக்கா ஏது இருக்கா ஒன்றுமே இப்போ தெரியவே இல்லை அப்படின்னு சொல்ல, அக்கா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, மகேஷை கண்டிப்பாக நான் நல்லபடியாக மீட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காத, மகேஷை வந்துட்டு அந்த டிரைவரும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் ஏதோ பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த டிரைவர் தான் ஏதாவது பண்ணியிருப்பான், கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்துட்டு அதுக்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அவன் எங்கள் அம்மா கிட்டே ஏதோ போய் சொல்லி மறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி நீ தான் மகேஷை வெளியில் கொண்டு வரணும், அவன் இல்லாமல் வீடாகவே இல்லை, நாங்கள் வந்துட்டு ஏழைகள் தான், பணக்காரங்க மாதிரி உங்கள் அளவுக்கு எங்கள்கிட்ட சண்டை போட முடியாது, அதனால என் மகேஷை மட்டும் எப்படியாவது திருப்பி கொடுத்துருங்க, நாங்கள் கண்காதான இடத்துக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்காங்க மாயா. உடனே ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக மகேஷை தேடி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, ரேவதி அப்புறம் நான் ஒன்று சொல்லட்டா அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படியும் அந்த டிரைவர் வந்துட்டு கெட்டவேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு, அவை கூட இருந்து உன் வாழ்க்கையை நீ ஏன் அழிச்சுக்கணும், மகேஷ் வந்துட்டு நல்லபடியாக திரும்பி வந்துட்டா நீ ஏன் மகேஷே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அந்த டிரைவர் கட்டின தாலியை அத்து எரிஞ்சிரு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, மகேஷை நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேல அப்படின்னு சொல்ல, ரேவதி வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ஆத்திர தாங்கலை, அப்படியே கையை கோவத்தில் அப்படியே முறுக்குறாங்க. உன்னை நான் விட்டு வச்சது தாண்டி நான் பண்ண பெரிய தப்பு, உங்களை பற்றின விஷயம் தெரிஞ்சங்க அப்பயே உன்னை சுட்டு தள்ளியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் டக்குன்னு வந்துட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே. அப்போ திடீர்னு வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்துட்டு ஒரு தடவை தான் தாலி ஏறணும், அது என்னை பொறுத்தவரை எனக்கு ஏறிடுச்சு, நல்லதோ கெட்டதோ அவனோட தான் வாழ்க்கை வாழணும், மறுபடியும் இந்த தாலியை வந்துட்டு இன்னொரு தாலியெல்லாம் கட்டிக்க எனக்கு விருப்பம் கிடையாது, நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில் என்னெல்லாமோ நடந்துருச்சு, ஆனால் அதுக்காக என் வாழ்க்கையை நான் பாழாக்கிக்க முடியாது, கண்டிப்பாக என் வாழ்க்கை எப்படி நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், மகேஷை நான் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ரேவதி, நான் உனக்காண்டி தான் சொல்லிட்டு இருக்கேன், உன் வாழ்க்கையை அந்த டிரைவர் கூட இருந்து அழிச்சிக்கிறாத, நீ வந்துட்டு மகேஷை பற்றி யோசித்து பார்த்தியா, அவன் வந்துட்டா இனிமேல் யார் வந்துட்டு மகேஷுக்கு பொண்ணு கொடுப்பா, இவ்வளோ தூரம் வந்து மனமேடை விட்டு ஓடி போனவன் தானே சொல்லுவாங்க, நான் மகேஷோட வாழ்க்கைக்கு சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பீங்க, மகேஷ் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறா, நீ மகேஷை லவ் பண்ணுறதானே, இதுக்கு மேலே உன்னோட முடிவு நீயே யோசித்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன், மறுபடியும் இதை பற்றி பேச வேணாம், நான் கிளம்புறேன், ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்ப மாயா வந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு பண்ணி பழைய மாதிரி இவளை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கலான்னு பார்த்தா இவன் என்ன இவ்வளோ உஷாராக இருக்கா, அதுவும் இல்லாமல் இப்போ அந்த டிரைவரு அவங்க அம்மானி எல்லாருமே நமக்கு எதிராக இருக்காங்க, இதுக்கு மேலே இவகிட்ட இருந்து பணத்தை சுரண்ட முடியாது போலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ரேவதி வரவுமே சாமுண்டீஸ்வரி குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு மறுபடியும் அவங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப, என் பொண்ணோட மனசே மாற்றலான்னு நினச்சியா, அவள் ஏன் பொண்ணுடி, உனக்கு எப்படி அவளோட வார்த்தையாலே பதிலடி கொடுத்தான்னு பார்த்தல, இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சா சரிப்பட்டு வராது, நீயும் அந்த பிக்காளி பையலும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்க, அதை எப்படியோ நான் தடுத்தாச்சு, அந்த மகேஷ் திருப்பி வந்தா தானே, அவன் திருப்பி வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க பயங்கரமாக வந்துட்டு ஒரு மாதிரி டெரர் லுக்கு கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க தனியாக நின்றுட்டு. அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி வீட்டில் தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ரேவதியும் நம்ம கார்த்தியும் ஹனிமூன் போகிறதுக்காக ஏற்காடு கிளம்பணும்னு சொல்லிட்டு எல்லாமே பேக்கேஜில் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சார் இங்கேயே இவனோட தொல்லை தாங்க முடியல, அங்கேயும் போய் என்னதான் ஒன்று மட்டும் பண்ணட்டும், அதுக்கடுத்து இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கா. அடுத்து வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கூப்பிடுறாங்க, ரேவதி அவங்க எல்லாருமே வெளியில் வர்றாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா, ஏற்காடு போகணும்ல அப்படின்னு சொல்லலாம், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு பத்திரமா போயிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்ல, அப்படியே ரேவதி முறைச்சிக்கிட்டே ஒரு லுக் விடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.